வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, நம்ம மனித இனங்களுக்கு முக்கியமாக தேவையான ஒரு விஷயம் வந்துட்டு என்ன அப்படின்னா தைரியம். இந்த தைரியம் வந்துட்டு இல்லாமல் பல ஆண்கள், பல பெண்கள் வந்துட்டு தைரியம் வந்துட்டு இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா, இந்த உடல் பலம் அவங்களுக்கு கம்மியாக வந்துட்டு இருக்கிறதுனால. அதே மாதிரி இந்த வெளி உலக விஷயங்களும் அவங்களுக்கு வந்துட்டு வெளியில் போகிற லேடிஸ்க்கு தெரியும். மற்ற லேடிஸ்க்கு வந்துட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டு நாலேஜ் வந்துட்டு இருக்காது. அதனால அவங்களுக்கு அந்த தைரியம் வந்துட்டு வர்றது வந்துட்டு நம்ம கொண்டு வர்றதுங்கிறது கொஞ்சம் நம்ம வந்துட்டு அதுக்கு வந்துட்டு நம்ம அதை வந்துட்டு கொண்டு வர்றதுக்கு அதுக்கு தேவையான விஷயங்கள் நம்ம செய்யணும். ஆனால் சில ஆண்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா தைரியம் வந்துட்டு இல்லாமல் வந்துட்டு இருக்காங்க இல்லைங்களா? அது ஏன் அப்படின்ட்டு நம்ம பார்க்கும் பொழுது, நான் வந்துட்டு தைரியமாக எல்லா விஷயங்களையுமே நான் வந்துட்டு ஒரு தைரியமாக நான் வந்துட்டு ஸ்டாப் பண்ணிடுவேன். அந்த தைரியம் வந்து பேசிக்காகவே வந்து எனக்கு வந்து இருக்குது. எப்படி வந்துட்டு எனக்கு எப்படி அந்த தைரியம் வந்து கிடைச்சிது? நான் வணங்குற கடவுள் மூலமாக தான் எனக்கு அந்த தைரியம் வந்து எனக்கு கிடைச்சிது. அதை தான் நான் வந்துட்டு என்னது நான் வந்து சொல்ல முடியும். இதே அளவுக்கு தைரியத்தை நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய இந்த ஆண்கள் வந்துட்டு பல ஆண்கள் வந்துட்டு தைரியம் வந்துட்டு இல்லாமல் வந்துட்டு இருக்காங்க. ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த உடல் பலம் வந்துட்டு அதிகமாக இருக்கும். உடல் பலம் வந்துட்டு அதிகமாக இருக்கும் பொழுதும் அவங்க ஏன் வந்துட்டு தைரியம் வந்துட்டு இல்லை வந்து கம்மியாக வந்துட்டு இருக்கிறதா அவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா நமக்கு அந்த பலம் இருக்குன்னா நமக்கு அந்த தைரியம் வந்து வரும் இல்லைங்களா? பலம் இருக்குன்னா அந்த உடல் பலம் இருக்குன்னா நமக்கு பேசிக்காகவே நமக்கு அந்த தைரியம் வந்து வரும். அந்த உடல் பலம் இருந்தும் அவங்க ஏன் வந்துட்டு தைரியம் வந்துட்டு இல்லாத மாதிரி அவங்க ஏன் நினைக்கிறாங்க? அவங்க ஏன் நினைக்கிறாங்கன்னா அவங்க அந்த சூழ்நிலைகளில் அந்த தைரியமாக அவங்க செயல்பட்டு அவங்க அதை வந்து அவங்க வந்து ஃபீல் பண்ணதே கிடையாது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஒரு போல்டாக அவங்க வெளியில் அவங்கள வந்துட்டு அவங்க வந்து காமிச்சதே கிடையாது. அதுக்கான வாய்ப்புகள் வந்துட்டு நம்ம வந்து உண்டாக்கி தராமையும் இருக்கலாம். அதுக்கான வாய்ப்பு வந்துட்டு இருந்தும் நம்ம பல காரணங்களால் அவங்கள வந்துட்டு நம்மளுடைய சுயநலத்துக்காக நம்ம அதெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டு அவங்கள வந்து கோழையாகவே நம்ம வந்து வச்சுருக்கோம். இதுதான் வந்து ட்ரூத்து. சரிங்களா? என்ன இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு வந்து நன்மை வந்து செய்யாது. சரிங்களா? ஆண்கள் வந்துட்டு எது சரி எது தப்பு அப்படின்ட்டு அவங்களுக்கு சரியாக வந்து அவங்க வந்துட்டு வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அந்த சரியான விஷயங்களை அவங்க செய்யறதுக்கான தைரியம் வந்துட்டு கண்டிப்பாக அந்த தைரியத்தோடு அவங்க செய்யணும். ஓகேங்களா? என்ன நமக்கு கடவுள் வந்து துணையாக வந்துட்டு இருப்பார் அந்த ஃபேமிலிக்கு. ஓகேங்களா? நன்றி.